அனைவருக்கும் வணக்கம். நெய்த்தமிழ். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கஞ்சியும் ஊறுகாய் மிளகாயும் சாப்பிட போகிறேன். உலகத்திலே தேவாமிர்தமான உணவு தான். இந்த கஞ்சிக்கு பதிலாக பழையதும் ஊறுகாய் மிளகா ரெண்டுமே வந்து பக்காவாக செட் ஆகும். நான் ஏன் இந்த பண்ணேன்னா, என்னை இந்த சமுதாயம் வந்து பண்ண வச்சிடுச்சு. ஒன்றும் இல்லை, நேற்று எங்கள் சித்தப்பா ஊருக்கு போய்ட்டார். அவர் தான் சமைச்சு போடுவார். அவர் சமைச்சு தான் நாங்கள் சாப்பிடுவோம். ஒரு வாரம் ஊருக்கு போயிட்டார். நேற்றுக்கு போயிட்டு பார்க்குறேன், திருப்பூரில் ஒரு ஹோட்டலுக்கு போனேன். அங்கே வேலை செய்கிற சர்வெண்ட் வந்து உள்ளே என்ட்ராகும்போதே வாசலில் வச்சு துப்புனான். அந்த ஹோட்டலேருந்து வெளில வந்தேன். இன்னொரு ஹோட்டலுக்கு போனேன். அந்த சமைக்கிறவன் என்ன பண்ணால் அப்படின்னா அந்த ஹோட்டல் விட்டு வெளில வந்தேன். இன்னொரு ஹோட்டலுக்கு போனேன். அங்கே இருந்த ஆளுங்கள்லாம் ஒரு மாதிரியாக இருந்தாங்க. அந்த ஹோட்டல் விட்டு வெளில வந்தேன். இன்னொரு ஹோட்டலுக்கு போனால் உள்ளே போனால் ஒரு வயசு ஸ்மெல்லு. சொல்லாமல் கொள்ளாமல் வெளில வந்துட்டேன். அவங்க என்ன போகிறீங்கன்னு கேட்டாங்க. அவங்ககிட்ட நான் பதிலே சொல்லலை. அது இன்னொரு ஹோட்டலுக்கு போகிறேன். அந்த திறக்கிற கை கழுவுறதுக்கு டேப்பு திறப்போம் பார்த்தீங்களா, அதை திறந்த உடனே என்ன ஆச்சு, அந்த சுற்றுது. 2 கையை வச்சு தான் அதை வந்து அந்த டேப்பை யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. அது அவங்கவுங்க கை வச்சுட்டு போன இடம் வந்து அவங்கவுங்க 2 கையை வச்சு யூஸ் பண்ணிடுது. அதில் போய் நம்ம கையை வச்சு அதெல்லாம் வந்து அதெல்லாம் நல்லா இருக்காது. சிங்கிள் ஹேண்டில் டேப் யூஸ் பண்ணுற மாதிரி கூட அவன் வச்சிடல அந்த சிங்கை. அந்த அளவுக்கு இருக்கும்போது அவன் எப்படி சுத்தமாக செய்வான் அப்படின்ற கான்செப்டில் அதை விட்டு வெளில வந்தேன். இப்படியே பார்த்தா எந்த ஹோட்டல்லையுமே என்னால் சாப்பிட முடியாமல் என்ன பண்ணிட்டேன், இன்றைக்கி நானே செல்ஃப் குக் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு டைம் வாழ்க்கையில் நான் கஞ்சி காசி ஊறுகாய் மிளகா வறுத்துருக்கேன். இதை விட ஒரு சுத்தமான ஒரு ஆனந்தமான உணவு வந்து இந்த லோகத்தில் வந்து எதுவுமே கிடையாது. ஸோ அதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, நம்ம வந்து ஹோட்டலில் சாப்பிடான்னு நினச்சாலும் இந்த சமுதாயம் நம்மளை ஹோட்டலில் சாப்பிட விடலை. இது வந்து ஒரு வகையில் எனக்கு லாபமாக தான் தோணுது. ஏன்னா அந்த சாக்கடையில் ஒரு படத்தில் வந்து கவுண்ட் பண்ணி சொல்லுவான், என்னடா கக்கூசுக்குள்ளே போகிறேன், கக்கூஸ் இல்லை ஹோட்டல் நின்னா, ரெண்டும் ஒன்று தான்டா, ரெண்டுக்கும் பெருசாக வித்தியாசம் மாதிரி பேசுகிற அப்படி சொல்லிட்டு சொல்லுவார் அவர். அதே கான்செப்டை என் வாழ்நாளில் திருப்பூரில் ஒரு டைம் நான் ஹோட்டலில் போகும்போது அனுபவிச்சுன்னுக்கிறேன். உண்மையிலே வந்து எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்குது. ஒரு வகையில் வந்து சமுதாயத்தில் நடக்கக்கூடிய ஒரு கேடுகட்ட விஷயம் கூட நமக்கு சாதகமாக அமையுது. இதுதான் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். அதனால் தயவு செஞ்சு கூடுமான வரைக்கும் வந்து செல்ஃப் குக்கு பண்ண கற்றுக்கோங்க. நானே கற்றுக்கினேன். எனக்கு வந்து சமையலுக்கு எனக்கும் வந்து ஒரு 70,000 கிலோமீட்டர் தூரம் இருந்தாலும் அங்கே நடக்கிற அநீதியை பார்த்துட்டு அங்கே 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 அவங்களுக்கு இருக்கிற அறியாமையை பார்த்துட்டு எனக்கு நானே வந்து இதான் கரெக்டுன்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணி இந்த முடிவுக்கு வந்திருக்கேன். தேவாமிர்தமாக இருக்குது. சாப்பிட்டு பாருங்களேன். சுத்தமாக ஒரு சாப்பாடு, ஒரு ஒரு ப்ளைனான சாப்பாடு சாப்பிட்டா கூட அது ஒரு தேவாமிர்தம் தான். உண்மையிலே எந்த ஹோட்டலையும் காலை வைக்க முடியலைங்க. அதே மாதிரி ஒரு வெஜ்ஜு ஹோட்டலை தேடி 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 எனக்கு லோச்சு போச்சு. வெஜ்ஜு ஹோட்டலே கிடையாது. எவன் வச்சு சாப்பிட்ற அந்த காலத்தில் சொல்லுங்கள். காலம் எவ்வளோ கேடு போச்சு பாருங்கள். எவனும் வந்து வெஜ்ஜு சாப்பிட்றதில்ல, வெஜ்ஜையும் சாப்பிட்றதில்ல. அதனால் வந்து அவன் வந்து ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்டு ஃபாஸ்ட்டாக போய் சேர்ந்துடுறான். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு நிம்மதியாக வெஜ்ஜு சாப்பிட்றதுக்கு கூட ஒரு வெஜ்ஜு ஹோட்டல் கிடைக்க மாட்டேது. ஏன் வெஜ்ஜு ஹோட்டல்னால் அங்கே அசுத்தமாகவே இருந்தாலும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஆனால் நான்வெஜ்ஜில் அசுத்தம் இருந்ததுன்னா அது வந்து மிகப்பெரிய கேடு விளைவிக்கும் நம்மளுடைய உடம்புக்கு. அப்படிலாம் பார்த்தா ஒன்றும் பண்ண முடியலைங்க உலகத்தில். ஏன்னா அது இப்போ வந்து பார்த்திங்கன்னா எதெல்லாம் கெட்டதோ அதுதான் வந்து ரொம்ப ஹை பீக்கில் போயிட்டுருக்கு. நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள். நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணுன்னா நல்லதை பண்ணணும்னு நீங்கள் நினைக்காதுங்க. மயிரை கூட வந்து பிஸ்னஸ் டெவலப் ஆகாது. இதே வந்து இது ஒரு கேடுகட்ட விஷயம், இது எல்லாம் வந்து கெட்டது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எது பார்க்குறீங்களோ அதை ஆரம்பிச்சு பாருங்கள், ஓஹோன்னு வருவீங்க. ஃபாஸ்ட்டு ஃபுட்டு கெட்டதுன்னு ஃபாஸ்ட்டு ஃபுட்டு கடை வச்சுக்கிறத விட அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட் ஃபுட்டு கடை வந்து ஒரு ரொம்ப ரேராக அரிதாக இருக்கும். ஒரு சிட்டியிலே 2-3 தான் இருக்கும். அப்போ வீடியோ வந்து கிட்டத்தட்ட 1000 பேர் ஃபாஸ்ட் ஃபுட்டு கெட்டதுன்னு வீடியோ போடுறான். ஆனால் 3 கடை ஃபாஸ்ட் ஃபுட்டு கடை இருந்து 1000 பேர் வீடியோ போட்டு ஃபாஸ்ட் ஃபுட்டு கெட்டதுன்னு வீடியோ போட்டு இன்றைக்கி என்ன ஆச்சுன்னா ஃபாஸ்ட் ஃபுட்டு கடை வந்து 10,000 ஆயிடுச்சு. அந்த வீடியோ வந்து 1500 ஆகிக்குது. வீடியோ 500 தான் இன்க்ரீஸ் ஆகிக்குது ஃபாஸ்ட் ஃபுட்டு கெட்டதுன்றது. ஆனால் அந்த ஃபாஸ்ட்டு ஃபுட்டு 10,000 ஆயிடுச்சு. அப்போ ரேஷியோ என்ன ஆகுது? எழுதுனா தெரியுது தம்புருள். ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னா எதெல்லாம் உலகத்தில் கேடு கட்டுதோ அதை ஆரம்பிக்கணும். ஏன்னா அந்த கேடு கட்டதை நோக்கி தான் மக்கள் போவாங்க. ஏன்னா கெட்டதுன்னு தெரிஞ்சவங்க தான் விழுவாங்க. நிறைய பேர் பாருங்கள், ஆட்சியாளர் கெட்டவங்க அவங்க தான் ஓட்டு போட்டு சிஎம் ஆக்குவாங்க. அவங்க தான் அந்த மாதிரி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். ஸோ வீடியோ லென்த்தாக போயிட்டுருக்கு. ஸோ இது வந்து உங்களுக்கு வாழ்க்கை யூஸ் ஆகும். தயவு செஞ்சு கேட்டு பயன்பெறுங்க. நன்றி.